அதாவது இந்த ஃப்ரேமை பார்க்கும்போதே சிரிச்சிருப்பாங்க, என்னடா நீங்க அப்படின்னு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரங்கத்திற்கு புஷி ஆனந்த் ஜூனியர் வந்திருக்கிறாரு. வணக்கம். இவரை லைட்டா கொஞ்சம் தாடியோட பாத்தீங்கன்னா பர்வேஸ் மாதிரி இருப்பாரு. இதுக்கு சரி, அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஓவரா என்ன டார்ச்சர் பண்ணிருந்தான். நானும் புடிச்சு கத்தி விட்டேன் வண்டையா 7 தடவை குளிச்சு விட்டேன். அதை ஆடியோ வேற போட்டாங்க. நீ லீக்லாம் பண்ண வேணாண்டா, நீ என்ன பர்சனலா டச் பண்ணும்போது நான் மறுபடியும் அப்படிதான் திட்டுவேன். நீ எத்தனை ஆடியோ வேணா லீக் பண்ணிக்க. ஆனா நான் என்ன வச்சிருக்கிறேன்னா, இந்த மாதிரி கிக்கி பிக்கி சின்ன சின்ன யூடியூப் சேனல் வச்சு நடத்துறவன் வீடியோ போடுறவன்லாம் இல்ல, மாவட்ட செயலாளரோட வச்சிருக்கிறேன். என்கிட்ட ஒரு சில மாவட்ட செயலாளரோட ஆடியோவே இருக்கு. சரிங்களா? தொட்டனா அசிங்கமா போயிடும். அதனால என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ அசிங்கமாக்கி போட்டுருவேன். சரி, நம்ம கம்மிங் டு பாயிண்ட் இன்னைக்கு வருவோம். நேத்து விஜய் பேசியிருக்காரு. அப்படியா? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்குற ஆளா நானு, நமக்குன்னா நீ லைன் பாடி இருக்கலாம். அழுத்தத்துக்கு அடுக்கிற ஆளா அப்படின்னு பேசியிருக்காரு. அதுல டக்குன்னு எனக்கு இது போச்சு கை. இப்படி நேற்று குளிர் வேற, மழை வேற பெஞ்சிச்சுல, அதனால நான் இப்படி இருந்தேன் 5 மணி நேரம். அதுல அதிமுக தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ பிரச்சனையை டீல் பண்ணியிருக்கிறாங்க. தலைவா பிரச்சனையும் தலையிட்டு ஐயா, இந்த கரூர் மக்கள் 5 மணி நேரம் வெயிட் பண்ணாங்கல்ல, அது என்ன வெயிட்? இந்த வெயிட் பாருங்க. குளிர்ல கொடநாடு பங்களா வாசல்ல அப்பாவும் தலைமையா பெத்ததுக்கு என்னை நிப்பாட்டி விட்டு நிப்பாட்டி பிள்ளையா பெத்ததுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியும்ல. எம்ஜிஆர் ஆட்சியை விமர்சித்து யாரு கலைஞருடைய கதை வசனத்துல படத்தை எழுதி ரிலீஸுக்கு ராமாபுரம் தோட்டத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு. யாரு நம்மால அடிக்கிறதுக்கு எஸ்எஸ்சிய. அவரு தனியா போனா அடிப்பான், லேடிஸை கூப்பிட்டு போனோம்னா சரி ஃபேமிலி சென்டிமெண்ட்னு அடிக்காம விட்டுருவோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவருக்கு இந்த மாதிரி அதிமுக காரங்க வாசல்ல நிக்கிறதே அவருக்கு ஒரு வேலை. ஆமா, அதுல இருந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. அப்படி கொடநாட்டுக்கு கூட்டு போய் தன் மகனையும் நிப்பாட்டி கையை கட்டி. அப்ப நான் என்னோட மைண்ட் வாய்ஸ் தப்பாயிருச்சு. பிள்ளைய பெத்ததுக்கு இப்பதான்டா நீங்க வளர்ப்பு அப்பா மாதிரியே நிக்கிறேன், அப்பா மாதிரியே நிக்கிறீங்க. அழுத்தத்துக்கு ஆளான்னு கேட்டாப்ல. என்னது ஒரு விசாரணைக்கு 2 விசாரணை போனியே அப்ப சொல்லிருக்கணும்ல. வாசல்ல நின்னு இருக்காங்க மைக்க புடிச்சுக்கிட்டு, அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இல்ல உனக்கு அங்க யாரு கண்ணு தரலன்னா சொல்ல, அங்க நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம டி கேபிட்டல் நிரஞ்சன் இருக்கிறாப்புல, அவரும் ஒன்னு கூட வேணாம். அதெல்லாம் டஃப். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை வரும்போது நிப்ப. நீ என்னைக்கு நீங்க நின்னீங்க? இந்த மண்ணுல இருக்கிற திருப்பரங்குன்ற விவகாரத்துல கலவரத்தை ஏற்படுத்த வந்தாங்களே, அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? சரி, அப்ப எனக்கு கண்ணு தெரியாது ப்ரோ. சரி, அதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் ரூட் வச்சிருக்கானுங்க. அது என்னவா, திமுகவும் பாஜகவும் அதுல கேம் ஆடுதான். சரி, அது திமுக பாஜக கேம்னா, நேத்தி ஒரு சங்கி நிறுவனம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்குது. அந்த நிறுவனத்துல அந்த சர்வேக்கல் இருக்குல்ல, சர்வேக்கல் மாதிரியே கார்ட்போர்ட்ல ஒண்ணு செஞ்சு கொண்டாந்து அது மேல தீபத்தை ஏற்றி இருக்கிறானுங்க. கார்ட்போர்டு எரிஞ்சிருக்குமே. அது சங்கி ஏத்துற தீபம் என்ன லட்சணமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அது யாரை வச்சு? அதே ஜட்ஜை வச்சு, ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் வச்சு அதை ஏற்றி இருக்கிறானுங்க. அதுல அவர் பேசிட்டு சில வசனம்னு சொல்றாரு. சரி, அது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட். ஆமா, ஒரு நீதியரசர் இப்படி ஏத்துறாரு, இத பத்தி ஏதாவது ஒரு வாடகவாய் தாவேக்கால இருந்து பேசுறீங்களா? இது மண்ணுக்கும் மக்களுக்கு இது பிரச்சனை இல்ல, அடிப்பாங்க. தாவேக்காக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணானுங்கள, அதுல தாவேக்கா கொடியை ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஒருத்தர் பிடிச்சிருக்க மாதிரி, ஒரு பட்டையும் கொட்டையும் போட்டு ஒரு இளைஞர் பிடிச்சிருக்க மாதிரி, ஒரு சிலுவை போட்டவர் பிடிச்சிருக்க மாதிரி ஃப்ரேம் எல்லாம் வச்சானுங்க. அப்ப நீ என்ன சொல்ல வர? எல்லாருக்கும் ஒண்ணு. ஆனா கிறிஸ்தவர்களை அடிச்சாங்க. அப்ப ஒரு கற்பு சிப்புன்னு இருந்தாப்ல. நான் எங்க பண்ணுமே சமத்துவ கிறிஸ்துமஸ் இங்க கொண்டாடணும்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எங்கேயாவது எவன் அடிச்சுக்கிட்டு செத்து போனா எனக்கு என்ன? எனக்கு இது தமிழக வெற்றி கழகம்னா பேர் வச்சிருக்கோமா? ஊபி வெற்றி கழகம்னு வச்சிருக்கிறோமா? இல்ல, நாங்க பாண்டிச்சேரிக்கே போனா கூட என்ன இது? பாண்டிச்சேரி என்னங்க பேசினாரு? கரெக்ட் தான். தீய சக்தி திமுக ஆதரிக்காதீங்க தானே பேசினாரு. யூபியில திமுக இருக்குதா? இல்ல இல்ல. அப்புறம் அங்க சும்மா என்னத அங்க இருந்துதான் சொல்லியிருப்பாப்ல. அதுக்கும் அது பாஜகவும் திமுகவும் செட்டிங். அவங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு திமுகன்னு எழுதிட்டீங்கன்னா அதை ருசிச்சிருவாங்க. நீங்க நேற்று போட்ட ஒட்டுமொத்த மீட்டிங்கும் தூங்கிக்கிட்டு இருந்த அதிமுகவை எழுப்பி விட்டுருக்காங்க.
அப்படி சொல்லக்கூடாது. ஃப்ளோர்ல எதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தவங்களை எழுப்பி வா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வா, என்கிட்ட வந்து அடி செருப்பால வா 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 அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. கிடப்பாடி அண்ணா, உங்களுக்கு நாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் போஸ்ட் ஓட்டணுமே, உங்க கூட்டத்துல வந்து கொடியாட்டணுமே, எங்களை போய் அதாவது திமுக கூட டைரக்டா தாவேக்காவை இது வரைக்கும் அட்டாக் பண்ணது இல்ல. 15 வருஷமா ஒருத்தர் எச்சு துப்பி அம்புழுத்துக்கிட்டு இருக்கான். யாரு? சீமான். அவன் பேரையே நீங்க சொல்றது கிடையாது. நேத்து திமுக ஐடிவிங்க பச்சையா ஓப்பனா அடிச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஐடிவிங் டிஎம்கே ஐடிவிங்ல அபிஷியலா ஏடிஎம்கே ஐடிவிங் இல்ல டிஎம்கே ஐடிவிங் அபிஷியல் ஐடிவிங்ஸ்ல இங்க இருந்து யாருமே உங்களை அடிச்சது இல்ல. அபிஷியல் ஐடிவிங் அந்த கீழே வேலை செய்யறவங்க சின்ன சின்ன நிர்வாகிகள் அடிச்சிருக்காங்க. நம்ம கஞ்சா ஏடிஎம்கே அபிஷியல் அடிக்குது. வார்த்தையே பனையூர் பண்ணையார் அவர்களே வார்த்தையே யாரு சொல்றான்னா எடப்பாடி பண்ணையார் சொல்றாரு. இது வந்து பண்ணையார் டு பண்ணையார், சிலுவம்பாளையம் பண்ணையார் டு பனையூர் பண்ணையார். ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் செருப்பாட்டு என்ன செருப்பு சேலத்துல வாங்கின செருப்பா இருக்கும் போல. சிலுவம்பாளையம் செருப்பு, ஆனா சிவந்தியல்ல செருப்பு அது. ஆனா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே உலகத்திலேயே வந்து ஒரு சி அப்படின்ற மாதிரி ஒரு தொண்டன்னா அதிமுக அவனே திட்டுறான்னா பேரமா அடிக்கணும். இங்க பாருங்க, டிக்கெட் வித்து அதன் மூலம் பல கோடிகளை கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆக பெரும் ஊழல்வாதி. உண்மை ஆக்சுவலா நேத்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, வேலுநாச்சியாரோட ஸ்டோரியை சொல்றாரு. தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டோரி கதை சொல்றேன், இங்க வாழவே வழி இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வெளியே போறாங்களாம், நண்பர்களை திரட்டிட்டு வராங்களாம், சின்ன மருது பெரிய மருதுன்னு, சின்ன மருது புசியானது பெரிய மருது ஆதவ அப்படின்னு நினைக்கிறாரு போல. கூட்டு வந்து வந்து 2 பெரும் படையை அடிச்சு நொறுக்குறாரா. இப்ப நீ என்னத்துக்கு இதை சொல்ற, உனக்கு இங்க வாழ வழி இல்லையா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்கணும். நீ வாழ வழி இல்லாம தான் வருஷத்துக்கு 2 படம் 400 கோடி சம்பாரிச்சிருக்க. 400 கோடியா? ஆமா, 1000 கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பளம் சிவகுமார் சொன்னாரு. அப்ப அப்படி வச்சா கூட நீங்க பாருங்க, சரி நமக்கு குறைஞ்சபட்சம் 400 கோடி, ஆனா கீழே உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாரும் 20,000 ரூபாய் மாச சம்பளம். ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா கூட 1,40,000 ரூபாய் தான். அவனுக்கு நீ ஏதாவது பாத்து கீத்து செஞ்சிருக்கியா? நீ வாழ வழி இல்லாம வேலுநாச்சியார் கதையை தூக்கிட்டு வந்து சொருகுற. வாழ வழி இல்லாத வேலுநாச்சியார் கதை அப்புறம் இருக்கட்டும். நம்ம தூத்துக்குடியில இருந்து ஒரு நாச்சியார் இருந்தாங்க. ஆமா, அவங்க வந்து வாழ வழி இல்லாம எல்லாம் வரல, உழைச்ச உழைப்புக்கு பதவி கேட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ண ஏத்தி கொள்ள பாக்குறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் தற்கொலை அட்டன் பண்ணி ஆஸ்பத்திரியில படுத்து இருக்குது. தலைவன் அந்த தொலை சட்டையை போட்டு கையாட்டினே கிளம்பிட்டாப்புல. எங்க அண்ணன் தீ கச்சேரின்னு போயிட்டாப்புல. அங்க தற்கொலை முயற்சி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அரசாங்க நம்பர் இருக்குது, அதுக்கு டயல் பண்ணுங்க, யாரும் அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது. ஆமா, உடனே நேரம் மலேசியாவுக்கு போய் அங்க ஒரு 4 ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கோம். எடுத்து விட்டாப்புல விஜய். இப்ப வரைக்கும் அந்த மாதிரி பெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆமா, இவங்க போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரே நாள்ல சோனியா அருண்குமார் 4 வாட்டி அபியூஸ் பண்ணுச்சு அஜிதா. அது வந்து என்னன்னா, பேமெண்ட்டுக்கு முன் பேமெண்ட்டுக்கு பின்னுங்கிற மாதிரி. அது நிர்மல்குமார் கொடுத்த பேமெண்ட். ஆமா, முன்னாடி வந்து சிஸ் அப்படிங்கிறாங்க, திருப்பி ஒரு 4 மணி நேரம் பேபி, அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு வந்து இன்னைக்கு அத்தை இவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க அத்தைய, நான் 3 வருஷம் கழிச்சு வீடியோ போட வச்சுட்டீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டேன். இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஒரு கப்புள் வந்து எதிர்த்து பேசுறாங்களா, ஏன் பேரே சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் அழுவ மாட்டாப்ல. நான் வந்து ஒய்ஃப் வச்சு நான் ஒரு பிற்போக்குவாதியா இருந்திருந்தேன்னா என் ஒய்ஃப் வீடியோ போட்ட உடனே டெலிட் பண்ணிடின்னு இருப்பேன். நீ டெலிட் பண்ணாத போடுன்ன, நீ இன்னொரு வீடியோவும் போடு, உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல எல்லாம் இவங்களை பத்தி செருப்படுத்தாடி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ட்டேன். இந்த மாதிரி முற்போக்கா நான் இருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சரி, அதெல்லாம் விடுங்க, இவ்வளவு விளக்கமே வேணாம். உங்க அண்ணன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஃபேமிலியா வர மாட்டேங்கிறாரு? இல்ல ஒரு தகவலா கேட்கல. நாம அவங்க குடும்பத்தோட அவர் வாழ்ந்தாருன்னா இவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தெரியும் அம்மாவை எப்படி பேசணும், தங்கச்சி எப்படி பேசணும், அக்காவை எப்படி பேசணும், பொண்டாட்டி எப்படி பேசணும்னு. ஒண்டிகட்டையா வாழ்ற தலைவர்னால இவங்க எல்லாரையும் நான் ஒன்று தகவலா சொல்றேன்னா எல்லாரும் தகவலா. ஏன்னா எல்லா கட்சி தலைவரும் பொங்கலுக்கு நல்ல நாள் பெருநாள்னா குடும்பத்தோட நின்று ஒரு கேண்டிட் வீடியோ போடுறாங்க, ஒரு போட்டோ போடுறாங்க. தகவலா சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கரெக்ட் தான். நானும் தகவலா சொல்றேன்.
அடுத்த வேற வருவான். மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாறுலயே இல்ல. நான் கிளம்புவா. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு போ, கட் பண்ணு. என்னடா இது? சரி, எப்போதெல்லாம் மாநில நலனுக்கு உரிமைக்கும் சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்களின் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் எங்களின் என்ன திமுக அஇஅதிமுக பேர் அஇஅதிமுக என்னும் பேர் இயக்கம் என்பது வரலாறு. இல்ல ஒரே நிமிஷம், டேய் இதெல்லாம் ஈஸியா அடிக்கக்கூடிய பாயிண்ட்டா. உண்மையிலுமே மண்டையில எதுனா இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. விஜய் அடிக்கும்போது இதெல்லாம் சொருக வேண்டியதில்லை. உங்களை பத்தி தெரியும், அதனால இதை சொருக வேண்டியதில்லை. பட் இதை பண்ணிடலாம். நான் என்ன சொல்றேன், தாழகக்காரங்களுக்கு நான் பாயிண்ட் கொடுக்குறேன். டேய் இதெல்லாம் ஈஸியா நீங்க கவுண்டர் பண்ணலாம். முதல்ல அந்த ஆயிங்கிறதே எதுக்கு வந்துச்சு? அந்த கட்சிக்கு முன்னாடி அது இன்னைக்குங்க முன்னாடி எம்ஜிஆர் வந்து நம்ம கட்சியை தடை பண்ணிடுவாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்துல ஒண்ணு இல்ல, ஒரு ரூமர் கஞ்சா சங்கர் இழுவையை போட்டு பேசுறப்பல அப்போ ஒரு ரூமர் வந்திருக்குது. என்னன்னா, மாநில கட்சிகளை, மாநிலம் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகளை, இந்த தனிநாடு இயக்குறவங்களை உன்னிலைய திமுகவை தடை பண்ண போறோங்கிறத இன்டைரக்ட் மெசேஜ். அதுக்கு இவ்வளவு கிரைட்டீரியா இருக்கிறானுங்க. தடை பண்ண போறோம்னு பேசுறாங்க. உடனே ஆளு மாநில கட்சி இல்ல, ஏன்னு சேர்த்தா இந்தியா சேர்த்துக்க முன்னாடி. சரி, வேற எங்க உங்களுக்கு கிளைகள் இருக்கு? புகழேந்தின்னு ஒருத்தர் நாங்க கர்நாடகால வச்சிருந்தோம். இப்ப அவர் அங்க இல்ல, பட் கட்சி அங்க இருக்கு. கட்சி அங்க இருக்கு. டெல்லிக்கு இப்ப வந்துட்டு போனோம்ல, இப்ப அங்க ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன். பொண்ணு வாங்கினதுதான் அந்த இவங்க பேசுறாங்க மாநில உரிமை பத்தியா கூட்டாச்சு. சரி, ஓ கம்மிங் டு தேர்ட் பாயிண்ட். தன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லுங்க. நீங்க தான் பாஜகவுக்கு அடிமை இல்ல, விஜய்க்கு அடிமையா? சொல்லுங்க பாஸ். என்ன படம்? தலைவாவா? அதேதான் டைட்டிலுக்கு இல்ல, டைம் டு லீட். அதுக்கு போய் 5 மணி நேரம் நின்ன தற்கூரி தான் நம்ம ஆளு. கொரோனாட்டு குளூர்ல வாசல்ல மப்ளரை கட்டிட்டு குடுத்திருக்காங்க. நான் வந்து கேரட் விற்க வரேன்னு சொல்லி ஏதாவது தப்பா நினைச்சிட போறாங்க, உள்ளூர் வாசி நினைச்சிட போறாங்க, நான் இப்படியே நிக்கிறேன்னு அவரா நின்றுருக்காங்க. கேரட் விற்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீ வித்தியாசமா நீங்க பார்த்தாலே தெரிஞ்சு வேணும்னா நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அடுத்து, இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெயரை நீங்கள் சொல்வீர்களா? சொல்லுங்க. 2 முதலமைச்சர் உங்க படத்துக்காக வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. என்ன படம்? எடப்பாடி இப்ப சொல்லியா? ஒரு முன்னணி நடிகரே, அவரு பேரை சொல்ல வேண்டியது இல்ல. அசிங்கமா போயிரும். அனிமல் போர்ட்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வரல. நான் என்ன லீவ் நாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு போனை போட்டு, அவருக்கு ஸ்டெர்லைட்ல துப்பாக்கியால சுடுறதுதான் தெரியாது. அவருக்கு வந்து நீட்டு கையெழுத்து போடக்கூடாதுன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியும். விஜய் கோடியா சம்பாரிச்சதுல 2 பேர் காரணம். ஒண்ணு ஜெயலலிதா, அதிமுகல இருக்க ஜெயலலிதா, எடப்பாடி. இன்னொரு பக்கம் சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயிண்ட். 3வது ஒரு ஆள் இருக்கிறாரு. யாரு? ஹெச்ராஜா. ஆமாங்க. சர்க்கார்ல என்ன கதை இருக்குது? அதை எவன் ப்ரொமோட் பண்ணி விட்டான்? பிகில்ல என்னங்க கதை நீங்க சொல்லுங்க. என்ன அதை எவன் ப்ரொமோட் பண்ணி விட்டது? பீஸ்ட் வந்து ஒரு சென்ட் அடிச்ச டாக் ஷிட். அதுக்கு அதை கூட இவங்க தான் காவியை நீ எப்படி கிழிக்கலாம் நீங்க தான் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. ஹெச்ராஜான்ற ஒரு கேரக்டர் மட்டும் பிஆரோ உனக்கு மாட்டலின்னு கடைசி இருக்கிற 10 படத்துல படம் தான் தேடி இருக்கும். ஐயா, அடுத்து ஏதோ ரொம்ப யோசிச்சு சின்சியரா எழுதியிருக்காங்க. ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் அதே வகைதான் பனையூர்காரரே. அது அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க தெரியும் ஊழல்ங்கிறது என்ன, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து இவர் இப்படின்னா இவர் இப்படி அவ்வளவுதான். சிஎம் சொன்னார்ல, காலையே பாத்துக்கிட்டு இருந்தா சூரியன் எங்க இருந்து தெரியும்? நிமிந்து பாரு அகண்ட வானம் இருக்கிறது. 2 பேருக்கு அதுதான். இப்படியே இருக்காதீங்க. ஒருத்தர் இப்படி இருந்து பழகினவரு, ஒருத்தர் இப்படி இருந்து பழகினவரு. அதிமுகவின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்று குறை சொல்லிவிட்டு அந்த ஆட்சி கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்கின்ற தூய சக்தி. அப்படி செங்கோட்டை நான் படிச்சு வந்ததுல இருந்து கட்சி பிளஸ் நினைச்சா மைனஸ். அரித்து தள்ளிடுவாங்க. அடுத்து நீங்க படிங்க. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்ற ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தம். இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே எனக்கு என்னன்னு புரியல. இதெல்லாம் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தாங்க.
விஜய் அன்னைக்கு அடிச்சு உட்கார வச்சிருக்கலாம்ல. மொத்தமா முடிஞ்சு போயிருப்பாங்க. அன்னைக்கு எடப்பாடி என்ன செஞ்சாரு? திமுக காரங்க அட்வைஸ் கொடுத்தாங்க, ஐயோ எடப்பாடி நீ இந்த ரூட்ல போக கூடாது, இப்படி போ. இன்னைக்கு அதே வேலையை பாக்குறீங்க எடப்பாடி அவர்களே. உங்களுக்கு நியாயம் என்ன தெரியாதா? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. அதுதாங்க அதிமுகவுடைய பேச. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஒண்ணு இல்ல, இந்த 4 வரிய நீ அன்னைக்கு எழுதிருக்கலாம். அன்னைக்கு போய் உட்கார்ந்துட்டு பிரஸ் மீட் என்ன கொடுக்குறாரு ஒரு, இது வந்து ஆளுங்கட்சியினுடைய போதாமைதான் அப்படின்னாப்ல. அன்னைக்கே அவன் கூட்டணி ஆசைக்காக, அல்ப கூட்டணி ஆசைக்காக இங்க பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க இப்ப நல்லா போட்டு விட்டாங்க. நீங்க ஒரு பேரா மேல பேரா நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ, ஆனால் கரூரில் 41 பேர் மரணத்துக்கு நீங்கள் ஒரு காரணம் தானே. அதற்கான பிராயச்சித்தங்களை செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி 15 நாள் கட்சியின் அலுவலகத்தையே மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் இவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை. கூவத்தூர்ல தங்கி இருந்தவங்க பனையூரை பத்தி அட்டாக் பண்றாங்க பாரு. கூவத்தூரா பனையூரா? இங்க 2 பேருக்கு போட்டி. ஒண்ணு கூவத்தூர் அடைச்சு வச்சுக்கிட்டு திடீர்னு சத்தம், அப்படி கேட்டு எட்டி பார்த்தா எல்லாரும் ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு சரக்கு அடைச்சிட்டு இருக்காங்க. அந்த டிஜே அது ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பனையூர் டச்சுன்னு ஒரு சட்டம், எந்திரிச்சு இப்படி பார்த்தா ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. எப்படிரா கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சல் நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர் மிகவும் ஆபத்தான அரசியல் அடையாளம். எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுகவை கூட இப்படி கேவலமா விமர்சிக்கல. வரலாற்றிலே ஒரு நீட்ட ட்வீட் போட்டதே இல்லை. அர்த்தமே தெரியாது. தேடி அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தையை நான் தேடுறேன்னா அது இதுவாதான்டா இருக்கும்னு தேடி எடுத்துருவாங்க. கங்காசங்கர் வாழ்க்கையிலேயே முறை ஹோம்ஒர்க் பண்ணி இந்த வார்த்தையெல்லாம் எழுதியிருக்காரு. அவனுக்கு ஸ்பெஷல் பாராட்டு தான். அரசியலில் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாத புரியாத தனது ஃபேன்ஸை கூட ஏமாற்றும் இன்னும் டைரக்டர் நடிகராகவே இருக்கும் தாவேகா தலைவர் போன்றவராக மட்டும் இருந்துவிடக்கூடாது. இதெல்லாம் காரியத்துக்கு மொமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது வருதுன்னா அதிமுகவுல இருந்து 1 கோடி பேர் கிட்ட வந்துட்டாங்கல்ல, எல்லாம் அப்படி உட்காந்து தூங்கிருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சுப்பாங்க, பழைய சத்தம் கேக்குது, பாகுபலி கடப்பாடி கோவப்பட்டாரா அடுத்து நீங்கள் எங்கள் கழகம் குறித்து மனனம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துருவும் 1ஆம் நம்பர் குப்பையே அறிவாலய குப்பையோடு பனையூர் குப்பையோ கூட்டி எரிந்து விடுவோமாக. அவ்வளவுதான். நீங்க அறிவாலய பக்கம் போனீங்கன்னா தம்பி ஓரமா அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். பனையூர் பக்கம் போனீங்கன்னா கட்சியில சேர வரீங்களான்னு உள்ள இழுத்து எவ்வளவுதான். பனையூர் பக்கம் போனீங்கன்னா கார் விட்டு ஏத்திடுவானு. ஆமா. இதுல பெரிய ஐரணி என்னன்னா, செங்கோட்டையனும் பக்கத்துலயே உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சுட்டு விஜய் பேசுறாப்புல, சென்ற ஆட்சி ஊழல் ஆட்சி, இந்த ஆட்சியும் ஊழல் ஆட்சி அப்படின்னு. அவ பக்கத்துல உட்காந்துருக்கான அந்த ஆள் யாரு தெரியாம இருக்கிறேன். எத்தனை தடவை அந்த அமைச்சரா இருந்தா அதிமுக ஊழல் ஆட்சி ஆனா ஆமா ஊழல் ஆட்சி தான், ஆனா அந்த ஊழல் வழக்குக்காக தண்டிக்கப்பட்டவன பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வட சாம்பார் சாம்பார் வடை ஸ்பெஷலியா இருந்தாலும் 2001 இந்த வழக்கு வரும்போதெல்லாம் நாளைக்கு என்ன கேஸ்ன்னு கோர்ட்ல பேசிக்கிட்டாங்கன்னா நம்ம வடக்கேசுன்னு வடக்கேசுனா செங்கோட்டையனோட ஊழல் வழக்கு வரும். அல்ல அது ஏன்னு தெளிவா சொல்லணும்னா ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து சாம்பாரோட ஸ்பெஷலிஸ்ட். எப்படின்னா கோர்ட்டுக்கு சில அபிஷியல்ஸ் இருப்பாங்க, அதாவது வக்கீலு ஜட்ஜையா இல்லாம பலரும் இருப்பாங்க. அங்க வந்து ரெஜிஸ்டரு ஃபைல் மூவ் பண்றதுன்னு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து செங்கோட்டையன் வழக்கு வருதுன்னா பூரா பேருக்கு சாம்பாரோட வாங்கி கொடுத்து சுட சுட ஊட்டி விட்டு என் கேஸு கிட்ட மட்டும் அப்படியே அடியில வச்சு விட்டுருந்தேன்னா எனக்கு வாய்தா திரைப்படத்துல வாய்தா அடுத்த மாசம் 12 வாய்தா அடுத்த மாசம் 12 அந்த மாதிரி வச்சு விட்டு. இது மட்டும் கிடையாது, ஜேர்னலிஸ்ட் கூட எவனும் தான் வந்து உண்மை எழுதிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு சாம்பாரோட வாங்கி ஊட்டி விட்டுருக்காரு. அதையும் வந்து ரிவீல் பண்ணி விட்டாங்க, வாங்கி சாப்பிட்டு எழுதியிருக்காங்க. இந்த இது வந்து இவ்வளவு டேஸ்டாக இருந்தது, சூடாக கொடுத்தா பொட்டலம் அப்படியே வரும்போது அது அதை மெல்லும் போது அழகாக இனிமையாக இருந்தது, அதையும் எழுதி வச்சிருக்காருங்க. இது என்னன்னா பழைய அர்ச்சிவ்ஸ்ல இருந்து இதை தேடி எடுத்து சாம்பார் வடைக்கே ஸ்பெஷல்னு ஆர்டிகல் எல்லாம் போட்டாங்க. ஐயா அப்பேற்பட்ட நீ வச்சுக்கிட்டு நம்பர் 1 ஊழல்வாதி செங்கோட்டையன். சரி, ஊழலுக்காகவே தண்டிக்கப்பட்ட முதல்வர் இருக்கணும். அந்த ஜெயலலிதா வந்து இன்னும் படத்தோட வந்திருக்காப்ல செங்கோட்டையன், இன்னும் படத்தோட. அப்ப விஜய் மிரட்டணும்ல, விஜய் யாருக்கு பயப்படுவார்?
இப்படின்னா பயந்துக்குவாரு. போய் சொல்லியிருக்காரு, எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல விஜய் போட்டோ எடுத்துட்டு போய், அம்மா புது கட்சி சேர்ந்துட்டேன், விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு ஒரு வயசா மாட்டேன் அப்படின்னு கத்திடுவாங்க. எம்ஜிஆர் ஏமாத்த நீ கொல்லையில போவேன், இன்னும் எம்ஜிஆர். அதனால இந்த பக்கம் அம்மா ஜெயலலிதா தான், நானும் ஜெயலலிதாவும் சேர்ந்து விஜய் கட்சிக்கு போயிட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாரு. அதேதான் நடக்க போகுது. இப்ப இதுல கூத்து என்னன்னா, இவர் என்ன சொல்றாப்புல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறாப்புல விஜய். சில்பா குமார் மேடை ஏறி என்னங்கிறாப்புல, 2016 வரலாறு திரும்புகிறது. முன்னாடி 67 வரலாறு திரும்புதுன்னா, அப்புறம் எம்ஜிஆர் படத்தை போட்டு 77 வரலாறு திரும்புதுன்னா, இப்ப என்னங்கிறான், இப்போ 2016 வரலாறு திரும்புகிறதுங்கிறான். 2016க்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அப்ப விஜய் கதானா? அதான் கேட்க வேண்டியது சொல்றான் சில்பா குமார். 2016 போல வரலாறு திரும்புது. சரி 2016 அந்த அம்மாவுக்கு நடந்தது விடு, அது அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட், அது ஓரமா விட்டுரு. அதிமுக கட்சிக்கு என்ன நினைச்சு தெரியுமா? இன்னைய வரைக்கும் அதுக்கு வேற தெரியாம பூரா பேர் அமித்ஷா காலடியிலே சுத்தின்னு இருக்கானுங்க. சரி அதையும் விட்டு தொலைங்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்துச்சு 2016 அப்புறம்? நீட்டு பிரச்சனை எப்போ வந்தது? உதயமின் திட்டத்துக்கு எப்ப கையெழுத்து போட்டாங்க? ஏய் ஏதாவது தெரியுமா? என்ன பேசுற நீ? 2016 வரலாறு திரும்புதுன்னா அவங்க எப்படி பாஜக கொத்தடிமையா இருந்தாலும் அப்படி நீங்க இருக்க போறீங்களா? ஐயா எல்லா கிளாஸ் ரூம்லயுமே ஒரு முத்துன மூஞ்சி ஒண்ணு இருக்கும் ஐயா. ஆமா, அதாவது எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே சீன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லாஸ்ட் பெஞ்சும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பெஞ்சும் கிடையாது. ஐயா நாஞ்சில் சர்பத் இல்ல இல்ல அவர் இல்லன்னு தான் சொல்ல வந்தேன். இந்த கிளாஸ் லீடர் கூடவே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஏய் மச்சான், ஏய் சூப்பர்ரா, ஏய் என்னடா +1 போடுறா ப்ளீஸ் ப்ளீஸ் என் பேர் மட்டும் இல்லடா. அதானே அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான்ல, அவர்தான் நம்ம ஆதவர்ஜுனா. அவர்தான் அப்படி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. ஏய் அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், ஏய் யாரெல்லாம் தெரியாது பேனா இல்லையா? அவன் எப்பேற்பட்ட துரோகினா, கிளாஸ் ஃபர்ஸ்ட் லீடர் இருக்கான்ல, அவனுக்கே தெரியாம எதையாவது படிச்சு எழுதிடுவான். இவன் பாஸ் ஆயிரும், ஃபர்ஸ்ட் லீடர் ஃபெயில் ஆயிடுவான். நீ எப்படா பாஸ் ஆன? ஏய் நான் கதை தாண்டா அடிச்சேன்னுவான்ல. அந்த ஓலா கதை, ராபிடோ கதையெல்லாம் நம்ம விடக்கூடிய இல்ல. எனக்கு என்னன்னா, போனது செயற்குழு கூட்டமா? ஆமா, செயற்குழு கூட்டத்துல எல்லாம் யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்காங்க. அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் கருப்பு கலர் சட்டை போட்டு. அது இந்த நம்ம ஏன் இப்படி ஏதாவது அட்டென்ஷன் சீக்கிங்னு உனக்கு இதுனா பிரச்சனை இருக்குதா இல்ல என்ன? புரியல எனக்கு. விஜயே 18 நிமிஷம் தான் ஒப்பிக்கிறான். அந்த கட்டுக்கிட்டு அந்த அவர்களே இவர்களை எல்லாம் போகவே 18 நிமிஷம் தான் வருது. இவன் 24 நிமிஷம் பேசுறான். ஒரு விஷயம்ல ஒரு ஒண்ணு இருந்துச்சா? பேசும்போதும் பேசிட்டு விசிகா கட்சியே இல்ல, வெறும் 20 பேர் தான் அப்படியே பேசிட்டு, தலைவரை குறிப்பிட்டு உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல, உங்களோட சேர்த்து 20 பேருன்னு சொல்லிவிட்டு சாவர்கரை விட வேகமா, சாட்டை துரைமுருகனோட வேகமா இதுல என்ன தோழர்களே, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், என்ன கட்டி புரிஞ்சு. இந்த வீடியோ திமுக ஐடி விங் பேஜ்ல இல்ல, தாவேகாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் பேஜ்ல இருக்கு. சொல்லு, தமிழக வெற்றி கழகமும் திமுக தான் இயக்குதுன்னு சொல்லு. அதுதான் கடைசி ஆப்ஷன். ஐயா பெருசா எழுதி வச்சிருக்கா. சாவக்கராவது கொஞ்சம் சின்னதா மன்னிப்பு இருந்துச்சு, 10 பக்கத்துக்கு எழுதுறா மன்னிப்பு கடிதத்தை. யாரா நீ? என்ன மன்னிச்சு மன்னிப்பு கடிதம் எழுதுற? எங்க ஹைட்டுக்கு எழுதுறா? உன் ஹைட்டுக்கு எழுதாத. எழுதிட்டே இருக்காப்ல ஆளு. இவங்க கேட்டிருப்பாங்க, ஸ்டேஜ்ல தான் ஆளு, வெளியே கீழே போனா டம்மி அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க. சில முகரட்டையை பார்த்தாலே சொல்லி இதெல்லாம் அந்த மாதிரி முகரக்கட்டை. இதுல எழுதி விட்டு அவன் சொல்றான், விசிகா தோழர்கள் டைவர்ட் பண்றான். அவங்க தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் கட்டுக்கிட்டவங்க. நீ பேசி உன்னுடைய வார்த்தையில அவங்க டைவர்ட் ஆகி உன் பேச்சு திமுக காரணம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் விஜயாவே நினைச்சு நீ டீல் பண்ற. அது செய்யாத, சரியா? இங்க இருக்கவே நீ இன்னும் விசிகா காரங்கள்ட்ட அட்டாக் வாங்கல. 6 மணி நேரத்துல என்னமோ மன்னிப்பு கேட்டான். ஆமா, ஆக்சுவலா இவன் இருக்கான்ல நம்ம அர்ஜுன் சம்பத், அவன் ஒரு தடவை இப்படிதான் தலைவர் ரொம்ப கொச்சா பேசிட்டான். என்ன பண்ணாங்கன்னா, அவன் வீடு அட்ரஸ்ல அங்க விசிகா தோழர்கள் நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அமைப்பாய் திருவம் புக்கு வாங்கிட்டு போயிட்டு நேரா ஒரு புது சட்டை வேஷ்டி வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ள தனியா ரூமை பூட்டி வச்சு அமைப்பாய் திருவள்ளுவம் புத்தகத்தை ஒவ்வொரு சாப்டரா பெரட்டி, இதெல்லாம் தான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தனி ரூம்ல புரிய வச்சு, அப்புறம் சட்டை கிட்ட எல்லாம் புது சட்டை வேட்டிலாம் போட்டு விட்டு அப்புறம் வெளில கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு அவர் அமைப்பாய் திருவள்ளுவம் புக்கை ப்ரமோட் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு. அதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன்னா, விசிகா நிர்வாகிகள் இந்த வரலாற்று சம்பவத்தெல்லாம் ஆதவர்ஜுனாக்கு நிகழ்த்தலாம். ஆதவர்ஜுனா வீட்டுக்குள்ள போனா தேடுவாங்க எல்லாரும், தூண் மாதிரி பிள்ளரியாது.
அடிக்காதீங்க போய் அடிச்சு தெரியாதே போ அடிக்கல சொல்றேன் ஒரு அமைப்பாளர் புக்கு வாங்கி போய் அடிக்கிறேன் நான் ஒரு சட்டை பேண்ட் ஹைட்டுக்கெல்லாம் பேண்ட் தைக்க இன்னைக்கு 6 மணிக்கு நான் கிரவுண்ட்ல இருக்கேங்கிறாரு. நினைக்கும் போது டக்குன்னு எனக்கு சைக்காச்சு. கிஷோருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாப்ல, உனக்கு தேர்தல் வேலை நான் பாக்குறேன், ஆனா காலையில 6 மணிக்கு நீ எந்திரிக்கணும், பொழுது சாயிற வரைக்கும் வேலைக்கு போகணும். அப்ப புஷியானந்த் பக்கத்துல நீங்க தலைவர் தூங்குறதே 6 மணி தான் அப்படிங்கிறாரு. இந்த ஒரு டைலாக் அம்மா நான் பீகாருக்கே போயிடுறேன்டா அப்பா, என்னோட தோல்வியோட இது பெருசா இருக்குதான்னு போயிட்டாரு. சரி உங்க கூட சேர்றவங்க பூரா எப்படி இருக்கா இல்ல எனக்கு 6 மணிக்கு இப்போ கிரவுண்டுக்கு போறதுதான் எனக்கு என்ன யோசனைனா 6 மணிக்கு கிரவுண்டுக்கு யார் யார் போவாங்க? எதுவும் பொட்டல சமாச்சாரமா போவான்னு நினைக்கிறேன் ராஜா. நீ வாக்கிங் போறது பிராக்டிஸ் போறது வேற, நீ பொட்டல வாங்க போற கணக்கெல்லாம் இங்க யாரும் கேட்கல. அதை பத்தி பேசுறதுனா திரும்பவும் இந்த பாஸ்கெட் பாலுக்கா அதுக்கு வந்து மறுபடியும் பொறுப்பு வந்திருக்காரு. அந்த பொறுப்புக்கு மறுபடியும் அதே வரணும் அப்படின்னா பெரிய லாபி இருக்கு. நான் அதை பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்கேன். அது வந்து தனியா போகலாம். சரியா? இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பாமர அதிமுக ஐடிவிங்ல இருக்க ஒரு ஆள் அதே பாஸ்கெட் பால்ல தான் பொறுப்புல இருக்காரு. தெரியல உங்களுக்கு? சூப்பர். ஆமா, அதிமுகவுல மாநில ஐடி விங் பொறுப்புல இருக்க ஒரு ஆளு. நீங்க வேணா சும்மா செக் பண்ணி பாருங்க. அவரும் இவரும் ஒரே பாஸ்கெட் பால்ல அப்ப 2 பேரும் பேசிப்பாங்க. பக்கத்துல இருந்து ட்வீட்டே போட்டுப்பாங்க, பண்ணையூர் பண்ணையார் அவர்களே நார்காஸ்டிக் போடுங்க. நான் சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் வார்த்தை போடுங்க அப்படின்னு 2 பேரும் சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே நல்லா நோண்டி பாருங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஆபீஸ்ல இருந்துதான் அந்த ட்விட்டர் ஐடி இயங்குதா கூட சந்தேகம். ஏன்னா இவ்வளவு நீட்டமால அவனுக்கு எழுத மாட்டாங்க. ஐயா இதுலதான் ஹைலைட் என்னன்னா, அதுல உங்க சொல்றான் இந்த மாதிரி மாஃபிங் வீடியோ எல்லாம் போடுறதுல கைவந்த கலை வந்து தாவேக்காவுக்கு தான். ஆனா இன்னைக்கு அதிமுகவே மாஃபிங் வீடியோ போடுது. ஜெயலலிதா கால்ல விஜயும் அவங்க அப்பா உழுகுற மாதிரி மாஃபிங் வீடியோ இந்த லெவலுக்கு இறங்குறாங்களே. பாத்தீங்களா மார்பிங் வீடியோவா சிசிடிவி ஃபுட்டேஜா? மேல டைம் ஸ்டாம்ப் எதுனா இருக்கு. எனக்கு அப்படிதான் டவுட் இருக்கு. ஃபுட்டேஜா என்ன நல்லா பாருங்க, நீங்க இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுலயே அவங்க அடிச்சுக்க முடியாது. எல்லாத்தையும் கால உழுவ வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு பார்த்து ரசிக்கிற அந்த ஒரு நார்சிஸ்டிக் தன்மை இருக்குல்ல. என்னன்னா கட்டுமையா 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. கட்டுமையா சண்டை போட்டு யாரு சிறந்த அடிமை அவ்வளவுதான் போயிட்டு அப்படியே கடைச்ச எலெக்ஷன் நெருங்கும் போது சரி நாம 2 பேருக்கும் ஒரே எதிரி திமுக தான், நாம் 2 பேரும் இணைந்து அவர்களை அடித்து விட்டு நாம் 2 பேரும் அப்புறம் சண்டை போடுவோம்னு ஒன்னா சேருவாங்க. இப்ப இது வந்து முன்பே கணித்த நம்ம போட்டுக்க வேண்டியது, இதை கட் பண்ணி போட்டுக்க வேண்டியது. இது நடக்கும் ராஜா. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல எடப்பாடி இன்னைக்கு மேடையில இந்திய கூட்டணியில திருமாவளவனுக்கு உரிய விட்டாரு எடப்பாடி அப்படின்னு அன்புமணி சொன்னாரு. ஒரு இது அவரு கட்சி நிகழ்ச்சியிலே அவர் சொன்னாரு. சொல்லிவிட்டு அவரு இன்னைக்கு பக்கத்துல அதனால எடப்பாடி அவர்களுடைய வெற்றிக்காக உழைப்போம். நாயனார் அந்த பக்கம் அதிமுகவுல இருக்கவங்களுக்குலாம் முதுகெலும்பே இல்ல ஒருத்தன் பேசுறவன நான் அதிமுக பார்த்ததே இல்ல அப்படின்னு அவரு இன்னைக்கு அவரு பக்கத்துல டிடிவி ரோகத்துக்குன்னு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா இந்த மூஞ்சிக்கு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி கூட போறதுக்கு ஆண்டுகிட்டு சாவன்னார். இது எல்லாமே இருக்கு இல்லையா? அதனால இந்த சண்டை கிண்டெல்லாம் ஒரு மாயை, நம்மளை ஏமாத்துற பிம்பம். நேத்தம் நினைக்கிறேன் இதுல ஒரு பிரபல முக்கியமான சேனல், முன்னணி நியூஸ் சேனலுக்கு டிடிவி வந்து ஒரு 1-on-1 கொடுத்துனுக்குறாப்புல நின்று. அப்ப சொல்றாரு இவரு செங்கோட்டையன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் சேர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாப்புல நான் இங்க போய் சேர போறேன் அப்படின்னு. அப்ப அங்க நடக்கிறத சொல்லுவாரு, விஜய் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா இருக்கும் அப்படின்னு பேச. இது எல்லாமே பிளான் தான். நீங்க என்ன அப்படியா புதுசா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த கூட்டணி எல்லாம் சேர போகுதுங்கிற விஷயம் கண்டிப்பா செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஏன்னா அமித்ஷாவை போய் 2 தடவை பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தாவேக்காக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன அப்ப நாங்க டிடிவிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் திகார் வழக்கு இங்க இருக்குது, மறுபடியும் திகார் அப்படின்னா வந்துருவான், அதனால கூட்டணி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப செங்கோட்டையனை அதிமுக இருந்து எதுக்காக நீக்கிறாங்க? அவர் வந்து டிடிவியோட போய் ஸ்டேஜ் ஷேர் ஒரு புரோக்கர் வேலை பார்த்துட்டு வாங்க, இதுக்குதானே அவர் வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க. இப்ப அவரோட எப்படி நீங்க கூட்டணி வச்சாங்க? அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பாஜக போட்ட பிளான் தான். இப்ப அதிமுக இருக்க சீனியர்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொல்றானுங்க, தம்பி இந்த அதிமுகங்கிற கூடாரம் காலி ஆயிடுச்சுன்னா நீங்க சென்று சேர வேண்டிய இடம்
பனையூர் பங்களா, உங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற செங்கோட்டையன் அனுப்பி மெசேஜ். எனக்கு அதான் புரியல, மாநிலத்துல அவ்வளவு அப்படி எவ்வளவு பதவிதான் இருக்கு, வர எல்லாருக்கும் மாநில பதவியா கொடுக்குறாங்க. நானும் போனா கொடுத்துருவாங்க 3 லட்சம் பதவி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் போங்க. ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு போன் வந்துச்சு, நம்பர் ஓபனா ரிவீல் பண்ணி விட்டுருவேன், நான் தெரிஞ்ச ஆளுன்றனால அமைதியா இருக்கேன். ஒரே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும், உங்க வீடியோல வந்து காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா போயிருவாங்க, அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு மட்டும் அப்பப்ப பேசுங்க, இந்த பொழப்புக்கு நான் நாண்டுகிட்ட சாம போன வைங்க. உடனே சார் என்னங்க, நான் கூட ஃப்ரெண்டா பேசினேன், நானும் ஃப்ரெண்டா தாங்க பேசுறேன், எப்படி நரேட்டிவ் செட் பண்ண சொல்றாங்க பாரு, நான் சவுக்கா மாமா வேலை பாக்க இந்த நரேட்டிவ் செட் பண்ணுமா, சரி அவரும் வச்சு விட்டேன் நான். சரி அது அந்த நேரடிவ் செட் பண்ணா நீங்க இவர்கிட்ட கேட்க வேண்டாம், கட்சிக்காரன் காங்கிரஸ் கட்சிக்காரன் அழகா செட் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது எடுபடலையா, வெளியில இருக்க ஒரு ஆளு சொல்லணும்ல, அதுக்காக என்னை கேக்குறாங்க, உனக்கு வந்து நான் வந்து இது பண்ணணுமா அப்படின்னு நான் வந்து சொல்ல வேண்டி இருக்கு. நீங்க சீட்டு கூட குறைக்க வாங்குறதுக்கு இங்கவே சீட்டு இருக்கா குழந்துரும். அதனால அப்படியே இவரு நேர்மையா இருங்க, ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் மரிய வில்சன் உட்கார்ந்துருக்காரு. இந்த ஒரு ஆளு கரூர்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு மாசம் 5000, அப்புறம் வந்து கல்வி ஸ்காலர்ஷிப், அது இதுன்னு இன்சூரன்ஸ் இதெல்லாம் அடிச்சு விட்டாங்கல்ல, ஒரு பைசா போகல அந்த ஊழல்வாதி. சும்மா பிராண்ட், இந்த சிவகார்த்திகனா ஏதோ ஒரு படத்துல சால்வெல்லாம் போட்டு அண்ணன் இதை செய்ய போறாரு, அண்ணன் அதை பண்ண போறாரு, பேனர் எல்லாம் போட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அது ஒரு படம். அது அந்த வேலையை எங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆளு, ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு. நீங்க ஏற்கனவே ஒரு கேஸ் சொன்னீங்கல்ல, அவர் அந்த ஆட்சி கட்டின கேஸ், அதுக்கேன்னு காம்பன்சேஷன் போய் சேரல. இந்த மாதிரி ஆக பெரும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புசி ஒரு சைடு 20 லட்சமா போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் நம்ம தெளிவுரே செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருங்க அப்படியே நம்ம எட்டி பார்க்கணும். பர்வேஸ் தம்பி எப்பப்பா உள்ள வந்த கட்சிக்கு, இந்த பக்கம் TK பிரபு, அம்பத்தூர் பாலா, அந்த ஆளு எல்லாருமே இப்ப வந்தவங்க. நீங்க கூட அவரை தவிர்க்கிறீங்களே, யாரு தாவேதான் தவிர்க்குதுன்னு நீங்களுமா? யாரு நம்ம காலேஜ் பில் லைலாமணி எல்லாருக்கும் பெரிய பெரிய போஸ்டிங் கொடுத்து, அந்த ஆளு என்ன போஸ்ட் உண்மையிலேயே உழைச்சவங்க எல்லாரும் இன்னைக்கு கீழே அடிமட்டத்துல இருக்காங்க. அதுல ஒண்ணு அஜிதா, அடிமட்டத்துல இல்ல காரால அடிச்சு தூக்கப்படுறாங்க. சுதாகர்னு ஒரு ஆளு ஷெட்யூல் கம்யூனிட்டி, அந்த தாவேக்காவோட கடைசி வரியில இருக்காரு. அவரு ஒரு ஆளு தான் 20 வருஷமா விஜய் கூட இருக்காரு. விஜய் கூட ஒரு காலகட்டத்துல அந்த ஷெட்யூல் மக்கள் எல்லாம் பெரிய அளவுல போய் அவரோட படத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு அழகு பார்க்கணும்ல, யாரையும் அழகு பார்க்கல, கேஸ்ட் பார்த்து தூக்கி அழகா பார்த்துட்டு அப்புறம் கேஸ்ட் தான் பாப்போம்டா, கேஸ்ட் பாப்போம்டா, கேஸ்ட் பாப்போம் அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டு இந்த மாதிரி பண்ணி. இதுல இன்னொரு சொல்றாங்க, இங்க வர முடியாம இருந்தா கூட குயிலிகள் போன்ற, அது வரல குயிலிகள் போலயா, அது குயிலி சொல்லு, லீ குயிலி. சரி குயிலி என்ன பண்ணாங்க அத பேசு. அதுல ஆதவ நான் சொல்றாரு, இன்னைக்கு இருக்க ஆளுங்கிட்ட எல்லாம் வந்து பெரியாரு அம்பேத்கரை பத்தி பேச சொல்லு அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு நான் ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருக்கேன், டைம் போயிட்டு. ஏற்கனவே வந்து வம்பிழுத்தாங்க, திமுகவுல இருக்க அமைச்சர்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு ஒவ்வொருத்தரும் தனியா வீடியோ போட்டாங்க. சரியா, இப்ப இந்த மாதிரி தெரியாம நான் கேக்குறேங்க, இப்ப அமைச்சரவையில் இருக்கிற லிஸ்ட் வந்து எடுப்போம், பேசுறானுங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் எடுப்போமே. பொன்முடி இருக்கிறாருல, அவர் யாரு? அவர் டாக்டர் பொன்முடி. நம்ம சொல்லும் போது முனைவர் பொன்முடின்னு தான் சொல்லணும். அவர் முனைவர் பட்ட அந்த ரிசர்ச் இது சப்மிட் பண்ணுவாங்கல்ல, டிசிஸ், அது எது தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? அங்க கருப்பர் இயக்கம் நடந்தது இல்ல, கருப்பர் இயக்கமும் திராவிட இயக்கத்துக்கும் இருக்கிற ஒப்புமை அப்படின்னு தான் அனலைஸ் பண்ணி அவர் பேப்பரு, அவரோட ரிசர்ச் பேப்பர், அந்த டாக்டரேட் போட்ட தீசிஸ் பேப்பரும் புக்கா இருக்குது இன்னமும், கருப்பர் இயக்கமும் திராவிட இயக்கமும்னு. அச்சா இப்ப காலேஜ் டிராப் அவுட் ஆனா PhD பண்ண முடியுமா? ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு லைலால டிராப் அவுட் PhD பண்ண முடியும்னு சொல்லுங்க. அடுத்து வாங்க அன்பில் மகேஷ், அவரு இப்பதான் டாக்டரேட் முடிச்சாரு. அடுத்து பிடிஆர் சொல்ல வேணாம், தலை சுத்திடுவாரு. பிடிஆர் பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு தவிர்த்து, ஆனா டக்குன்னு சில்பாயி பெரிய லிஸ்ட், அது பயங்கரமான. டிஆர்பி ராஜா வரியா பேசுறியா தங்கம் தென்னரசு. விஜய் பேசுவாரா 1 to 1? விஜய் பேசுவாரா 1 to 1? விஜய் எல்லாம் வேணாங்க, நீங்க யாரோ ஒருத்தர் கூட்டுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. இவங்க யார்கிட்ட பேசுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே
நீ அவங்க தனிச்சியா அவங்க ஒரு ஸ்ட்ரீம்லயும் அவங்க வந்து எக்ஸலா இருக்கிறாங்க. இது இல்லாம திராவிட இயக்கம் சார்ந்து அவங்க புத்தகங்களும் போட்டிருக்கிறாங்க. சரி, முன்னாள் அமைச்சரை பத்தி பேசுவோமா? KN பத்தி கேட்கறியே, திருச்சி சைடு போய் பார்த்துருக்கியா? அவரோட பழைய போட்டோ பழைய எல்லாம் எடுத்து பாரு. தெருவுக்கு தெரு அதிமுக வைக்கலாம், எடப்பாடி பழனிசாமி வைக்கலாம் அப்படின்னா வீட்டுல மறந்து வச்சு உள்ள வச்சிருக்க. நீ உள்ள வாங்க, நான் எடுத்தேன். இதெல்லாம் விடுங்க. பக்கத்து செங்கோட்டையன் உட்கார வச்சிருக்குல்ல, மனசாட்சி அந்த ஆள் வந்து சீனியரா இல்லையா? சீனியரா இல்லையா? நான் வந்து பழையாக்கள் லிஸ்ட் பண்றேன். இப்போ பொன்முடி பழையாளு. இப்போ துரைமுருகனை பார்த்து கேக்குறாங்க, இவன் துரைமுருகன் பேசுவாரா அப்படின்னு. டே, அந்த பேசினா நீ தாங்குவியா? அவரெல்லாம் பேச வேணாம். ஒன்லைன் ஆன்சர் தான் உனக்கெல்லாம், ஒன்லைன் ஆன்சர் தான் தலைவா அப்படின்னு ஒரு பீஜியம் போட்டுடுவோம். பேச வேணாம்னு அவரெல்லாம் உட்கார வச்சிருக்காங்க. இங்க பாரு, சும்மா கிண்டாத. இதுக்கு முன்னாடி SS தென்னரசு அவர்லாம் வந்து மிஸ்ஸான ஒரு புக்கு போட்டிருக்காரு. ஆல்ரெடி அருணா இந்தி ஏகாதிபத்தியத்தை பத்தி, இந்தி திணிப்பு பத்தி நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இந்தி ஏகாதிபத்தியம்னு புக்கு போட்டிருக்கிறாங்க. அடுத்து இவர் வீரபாண்டி ஆறுமுகம் திராவிட இயக்க வரலாற்றில் என் பயணம் அப்படின்னு அவரு புக்கு போட்டிருக்காரு. இப்ப நம்ம நல்ல கண்ணு தோழருக்கு சொல்றோம்ல, இவ்வளவுலாம் நம்ம விளக்கம் கொடுக்க வேணாம். இல்ல, நான் சொல்றேன், இவ்வளவு பேர் புக்கு போட்டிருக்கானுங்க. இது எல்லாமே திராவிட இயக்கம் சார்ந்து மாநில உரிமை. செங்கோட்டையன் எழுத ஒரு புக்கு வேணாண்டா, ஒரு பிட் நோட்டீஸ் காட்டுறாங்க. அதனால உட்கார வச்சிருக்கீங்களா? மேடையிலேயே இருக்க லயோலாமணி திருமாவளவனுக்காக ஒரு புக் எழுதியிருக்காரு. எதுக்காக? நான் காட்டுறேன். நானும் காட்டுவேன். திருமாவளவனுக்கு ஒரு புக் எதுக்காக? ஏதாவது பதவி கொடுப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? சும்மா வந்து நீ இதுக்கெல்லாம் ஓடி போயிருந்தோம். திரும்ப ஓடி போனவர் தான் லயலாமணி. சரி, ஏன் ஒரு இன்டர்வியூ கிடைக்காதான்னு அம்பேத்கர் திடல்ல குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தாலும் அதெல்லாம் பேச வேணாம்னு பாக்குறேன். பழசு வேணாம், நோகடிக்காத. நான் நாளை பத்தி நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஏதோ பாவமா இருக்குங்கிறனால விட்டு தனியா வச்சுக்கிறோம். அதனால செங்கோட்டையன் அவரும் போட்டோ இருக்கியா லயலாமணி திமுக கொடியை பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடந்த கூத்து இருக்குல்ல, ஐயோ அதெல்லாம் வேற நிறைய நடந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், எல்லாத்துலயும் அரசியல். உங்க பர்சனல் போட்டோ எல்லாம் எடுத்து போட்டாங்கல்ல, நம்ம லயலாமணி போட்டோ எடுத்து போடுவோமா? தாங்காது. அப்புறம் இவ்வளவு கேவலமானவனான்னு விஜய கட்சி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. விஜய் தெரியாதுங்க. விஜய் தெரிஞ்சாலும் லயலாமணி நீங்க கட்சியில இருக்கேன் கேட்பாங்க. நமக்கு ஓகே வாங்க, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் பிடிச்சிக்கிறது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு வச்சு. அதனால உங்கள்ட்ட இருக்கிற அதிகபட்ச இன்டெலெக்சுவல்னா லெஃப்ட் பாண்டி. அவர் வச்சு நீங்க சாட்டையோட கிளாஸ் விண்ணாடா இளே தேடி வாடா இளே வேண்டாம்டா இளே, அவ்வளவுதான் அவரோட லெஃப்ட் பாண்டி பேசுறோம்டா இளே. அவரை வச்சு நீங்க யாரு கிளாஸ் கூப்பிடணும்னா நீங்க வந்து அவரெல்லாம் பயங்கரமா பேசுவாரு. நம்ம ஏதோ வந்து மேடையில வந்து அந்த அதை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். அவர் வந்து டே டு டே அப்டேட்ல இருப்பாரு. அவர்கிட்டலாம் வந்து நீங்க நிற்க முடியாது. நீ அவர் யார கிளாஸ் கூப்பிட்டா சாட்டை துரைமுருகன், கரிகஞ்சி, இடுமானம் கார்த்தி, இவங்களெல்லாம் நீ கூப்பிடு, சரியா? அதுதான் உங்க ரேஞ்சு, உங்க லெவல், அவ்வளவுதான் உங்க கட்சி. இப்ப என்ன தெரியுமா, டிஎம்கேல இருக்கிற அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ். நீங்க வந்து வேல்முருகன் அவர் வந்து ஒரு சைடா அவருக்கு சமூக இது சில நேரங்கள்ல பிற்போக்கா பேசினாலும் அவரும் ஒரு ஐடியாலஜிக்கலா இப்ப சில நேரம் முற்போக்கான ஆளுதான். லைட்டா ட்வீன் பண்ணிட்டா பிற்போக்க மாறுவாரு. ஆனா அவரும் வந்து கொஞ்சம் அங்கெல்லாம் படிட்டீங்க பாக்க இருக்குது, அப்படிதான் இருப்பாரு. ஆனா நீங்க இந்த இப்ப இவங்களை ஐடியாலஜியா ட்ரீட் பண்ண முடியல. அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, சீட்டுக்கு ஆசைப்படுறீங்க, ஒரு சீட்டு உங்களுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு இப்படி ஈகோவா டச் பண்ற வேலையை பாக்குறது. நீ இந்த வேலையெல்லாம் நீ அதிமுகவுல கேட்கணும். அதிமுகவுல நல்லா தெரிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் யார் தெரியுமா? ஒன்னு சிங்கை ராம்ஜன், ஒன்னு ராஜ்சத்தியன். இந்த ராஜ்சத்தியன் தான் எல்லா டிபேட் ஷோலையும். நீங்க திமுகவுல யார கூப்பிடலாம்னா ஒரு 10 பேர் லிஸ்ட் வரும். கட இவங்களை கூப்பிடலாம் அவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னா சரி வச்சு சொல்ல. நீங்க அதிமுகவுல யாரு கௌதமி எல்லாம் சின்ன புறக்கம் வரமாட்டாங்க. அந்த வராக நதிக்காரம் ஓரம் அதுல நடிச்சாங்க. அவங்க எல்லாம் தனியா வீட்டுல இருந்து கம்ப சுத்துவாங்க. அவங்க டிபேட்டுக்கு வர கஷ்டம். வேற யார கூப்பிடலாம்? வேற யாருமே லிஸ்ட்ல ஆமா, அக்னீஸ்வரன் கடைசி ஆப்ஷன். ராஜ்சத்தியன் எப்பயாவது அதுவும் டிபேட் சொல்ல, அது டிபேட் ரொம்ப சேஃப் சோன். ஏன்னா 5 நிமிஷம் இப்ப ஒரு அரை மணி நேரம்னா உங்களுக்கு 5 நிமிஷம், எனக்கு 5 நிமிஷம் 5 நிமிஷம். ஏன் நான் பேசிட்டு வந்ததே பேசிட்டு வந்துருவேன், அவ்வளவுதான். இப்போ 1 to 1 மாட்டிப்பாங்க எல்லாரும். அதுலயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு 3-4 நிமிஷம் பேசும்போது அதிமுக நீங்கன்னா நான் குறுக்க பூந்து உங்க 2 நிமிஷத்துக்கு தின்ட்டா வேலை முடிஞ்சுச்சு. அது ரொம்ப ஈஸி வேலை. அதனால சேவ் சோனா போய் உட்காந்துட்டு பிளே பண்ணிட்டு வராங்க தாவேக அதிமுக எல்லாரும். 1 to 1 கூப்பிடுறேன் வரமாட்டாங்க.
அதான் சரி இப்ப இத கூட சவாலா இருக்கு ஐயா நான் ஒரு வாரமா கூப்பிடுறேன் உங்க ஸ்போக் பர்சன் வாங்க 1-to-1 டிபேட் பண்ணுவோம். நீ மிஞ்சி போனா என்ன கூப்பிடுவ? வேங்க வேலை தூக்கிட்டு வருவ, பரதூரை தூக்கிட்டு வருவ, இதுதான் நீ தூக்கிட்டு வருவ. வா அதையாவது வந்து இங்க வந்து சொல்லிட்டு போய் வா அத பேசுவோம், வா விவாதிப்போம், வா துப்புரவு பணியாளர் போராட்டம் வா. இது எல்லாத்துலயும் திரும்ப ஒரே கேள்வி, இது எல்லாத்துலயும் விஜயோட ஸ்டாண்ட் என்ன? விஜயோட ஸ்டாண்டு இல்ல விஜய் எங்க ஸ்டாண்டிங் அத முதல்ல சொல்லு. அத மட்டும் சொல்லு. அதுலயே நீ தெரிச்சு ஓடி போயிடுற ஸ்டுடியோ விட்டு. மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்ல, திருப்பரங்குன்றதுக்கு எங்க ஒண்ணு நீங்க அங்க ஆளலாம். சரி இப்ப இந்த பிரச்சனை துப்புரவு பணியாளர் போறதுல ஒரு ரோல் என்ன? உன் ரோல் பரந்தூர் விமான தாவேகாவோட ரோல் என்ன? உன் ரோல் வேங்கை வெயில தாவேகா ரோல் என்ன? செய்வார் இதுவெல்லாம் முடிஞ்சதுடா. இதுல என்ன செஞ்சாரு? செய்வார் ஃபியூச்சர் டென்ஸ் இல்ல பிரசன்ட் டென்ஸ்க்கு வந்து போய் ஒரு நாள் வந்து தலையை காமிச்சிட்டு இந்த பாம்பு இருக்குல்ல, அது பொத்து கட்ட தெரியாது. இது நல்லா கவனிச்சீங்கன்னா இதுதான் சீமான் வந்து பஞ்சு. ஆமா சீமான் பண்றதுதான். இப்ப வந்து ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடக்கும், போய் தலையை காமிச்சிட்டு. ஆமா எல்லா தலைவர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப வந்து ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிறாங்க, கூட்டணி கட்சியில இருக்கிறாங்கன்னா அவங்க போயிட்டு நான் இதை வந்து சட்டப்பேரவையில பேசுறேன் அல்லது முதல்வர்கிட்ட சொல்றேன், இது மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அவங்க போறாங்கன்னா அது ஒரு லாஜிக். ஏதாவது ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அதுல வெற்றி அடைஞ்சு இது தாவேகாவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி இருக்கியா? வெங்காயம் ஈரோடுல மாநாடு முடிச்சுட்டு கார்ல வரும்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல டீ நல்லா இருக்குன்னு உள்ள போய் டீ குடிக்க போனாங்க. திடீர்னு கூட்டமா உட்காந்து போராடுறாங்க, நர்சிங் போராட்டம். ஐயா வாங்க வந்தது வந்துட்டு தலையை காமிச்சிட்டு போலான்னு சொன்னதும் உள்ள போய் உட்காந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க, போய் தூங்கிட்டாங்க. அதோட ஃபாலோ அப் என்ன ஊழலும் கிடையாது. நீ வந்து ஐடியாலஜி புலி தானே நீ என்ன யார இருக்கிறன்னா திமுக எடுத்து கேட்கலாம். நீ ஐடியாலஜிக்கா திமுக ஒண்ணும் தெரியலன்னு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோன்னு வச்சுக்க. உனக்கு வந்து கொட்டி கிடக்குதுல்ல, வாயை திறந்தா கொட்டு வரல. நீ சீமானுங்கிற ஒருத்தன் சும்மா பேசிட்டே இருப்பார், அவருக்கு பதில் சொல்ல தேவையில்ல அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்லான்னு அவர் டீல் பண்றீங்க. சீமான்னு ஒருத்தன் பெரியாரை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி பேசுறானு, அவர் பேசாத விஷயத்தெல்லாம் அவதூறு பரப்புறானு, தொடர்ந்து அவர் அடிப்போம். அவர் பெரியாரே மதிக்க மாட்டான், வாழ்த்து சொல்லுவோம். அவர் பெரியாரே கிடையாது, எங்களுக்கு வந்து என் மாமனார் தான் பெரியோர் அப்படிங்கிறான்ல. நீ இதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லியிருக்கிறியா? உன் கட்சியில இருக்கிற அவன் யாரு இப்போ ஒருத்தர் புதுசா ஒரு டிபேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அவன் யாராவது வந்து சொல்லுவார அதுல ஷானவாஸ் சொல்லிட்டாரு, நீ வந்து உங்க மாமனார காளிமுத்து பெரியோர்னு சொல்ற, பிரபாகரன் தூக்கிடலாம் நீங்க சட்டமன்ற தீர்மானம் போட்டப்ப நினைச்சிருந்தா அதை வந்து இது பண்ணு அப்படியே பேசி உலட்ட முடியும். நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா வந்து நீங்க தானங்க சொல்றீங்க அவங்க வந்து ஒரு நார்சிஸ்டிக்கான ஆளு, அவங்களை எடுத்து பேச முடியாது, அதனால அவர் அப்படி கூட ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல அவர் கைதியா சூழ்நிலை கைதியா இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. சரிப்பா சூழ்நிலை கைதியா இருந்தார்ல, ராஜினாமா கொண்டு போக வேண்டியதானே. என் தலைவனை நீ வந்து கொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா உங்க கட்சியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அப்புறம் வேற அது பர்சனல் எதுக்கு, யார கல்யாணம் பண்ண போய் யார கல்யாணம் பண்ணாரு, அதனால வந்து கம்மிங் டு இந்த தற்கொலை பாயிண்ட் வருவோம். இல்ல நீ இப்ப நான் என்ன சொல்றேன், உன் கொள்கை தலைவரை நடு தெருவில் இழுத்துட்டு வந்து அவதூறா அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கானே, அவனை எதிர்த்து நீ சுத்துன கம்பு தான் என்ன? நீ மண்ணுக்கு போடாத. எப்ப கோவப்பட்டாங்கன்றீங்க? ஜான ஆரோக்கியசாமி கைதுன்னும் போது கோவப்பட்டாங்க. பெரியார ஒரு 4-5 ஊடகங்கள் வந்து பேசி ஜான் ஆரோக்கியசாமியே பேசிச்சு. சிடிஆர் முதற்கொண்டு கொண்டிருக்கிறார், அறத்தோட செயல்படுங்க RSS காரெல்லாம் அப்படிதான் செய்யறாங்க. அதான் இங்க பெரியார ஒரு ஆள் அபிஷியல் கட்சி வச்சிருக்கிற ஒரு ஆள் வந்து கத்திக்கிருக்காரு, நான் கண்டுக்க மாட்டேன். அப்ப இவங்களுக்கு தெரியும் இவங்களோட பிம்பம், இவங்களோட போலித்தனம், இவங்க திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், என்ன வார்த்தை வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். டேஷ் கொடுக்குறோம், நீங்களும் இவங்க ஒரு சீமான், நவீன சீமான், அடுத்த சீமான். அப்ப இவங்க எதுக்குமே கண்டுக்க மாட்டாங்க. உன் கொள்கை தலைவரை இழிவுபடுத்தா நீ கண்டுக்க மாட்ட. அப்ப நீ என்னதான், அப்ப நீ தான் என்ன ஐடியாலஜியா இருக்கிற? ஒரு 18 செகண்ட்ல இவங்களோட வாழ்க்கை வரலாறு ஒரு வீடியோவா ட்வீட்ல போட்டு வச்சுருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை நான் தான் காப்பாத்த போற சொல்றான், திரும்ப போய் தூங்குறான், திரும்ப மறுபடியும் தூங்குறான், மறுபடியும் போறான், இதைத்தான் பண்ணிக்கே இருக்கான் அப்படின்னு 12 செகண்ட்ல விஜயோட அரசியல் பயணத்தை சொல்லிட்டாரு. கரெக்ட் தான். ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுக்காக டிசம்பர் மாசம் விஜய் பயங்கர ஆக்டிவ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வாட்டி வெளியே வந்திருப்பாரு. அப்படியே கம்மிங் டு லாஸ்ட் 1 இயர் பார்த்தா மாசத்துக்கு ஒரு தடவை அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் பட்டு சைலண்ட். 1 மாசம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ஆள் அப்படியே பட்டு சைலண்ட். அனில் தன் பொந்துக்குள் பூந்தது படத்துக்காக தான் விஜய். இதுலயே நமக்கு டீடைல் நல்லா தெரிஞ்சிடும். அதனால
நிறைய பேசிட்டு ரொம்ப பேசிட்டேன். ஆமா, ஒரு அதே நீங்க பேசுனதுலயே ஒண்ணுக்கு விஷயம் இல்லடா, நாங்க பேசிக்கிறோம்டா 1 மணி நேரம். ஆமா. பேசுறாங்க இந்த மாதிரி உட்காந்து டிஸ்கஷனா பேசணும். அதாவது செயல் வீரர் கூட்டத்துல உறுதிமொழி எடுக்கணும். நான் சொல்றது அப்படியே எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. அன்புமணியாவது எல்லாரும் இப்படி வைங்க. 2026 ஆகிய நான் என்னை முதலமைச்சர் ஆக்குவேன் என்றும் அதற்கு எத்தனை குடிசைகளை கொடுத்துவேன் என்றும் அப்படி உறுதிமொழி எடுப்பாரு இவரு. நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுங்க. ஏய் ரிப்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, சிட் டவுன். அசெம்பிளி டிஸ்பர்ஸ். அதேதான் ஸ்கூல் பீப்பிள் லீடர் ஒருத்தர் அசெம்பிளி டிஸ்பர்ஸ். உட்காரு. பிளட்ஜ் தம்பி இதுக்கு விசில் அடிக்க கூடாது, இது உறுதிமொழி. அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. விஜய் பேசி முடிச்சுட்டு வலது பக்கம் திரும்பினால் விசில், இடது பக்கம் திரும்பினால் விசில். இதுல ஸ்பீச்ல உச்சகட்ட காமெடி திரும்ப மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நான் அந்த A4 சீட்டை கொண்டு போயிருக்காப்புல வழக்கம் போல இந்த தடவை முடிச்சாரு. என்னடா இந்த தடவை பேப்பர் திருப்பவில்லைன்னு பார்த்தா ஸ்பீச் கடைசியில் எழுதுறாங்க போல் இருக்கு. வசனத்தை முடித்தவுடன் கையில் இருக்கின்ற விசிலை எடுத்து காட்டி 3 முறை பிகிலடிக்கும்னு எழுதுறாங்க போல. அது ஆள் பார்க்க மரண்டாப்ல நவுந்துட்டு அங்க புச்சட்னி வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதோ வந்து விட்டார் நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாப்பா ஒரு நிமிஷம். கோயம்பேடுல பஸ் ரிவர்ஸ் எடு, வண்டி இடிக்குது இரு, அந்த மாதிரி முடிச்சு இருப்பா. A4 சீட்ல விட்டேன். அப்புறம் இதுக்கு வேற கூப்பிட்டு திட்டுவாங்க. 3 தடவை விசில் அடிச்சு காட்டிட்டு ஐயா சத்தம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா கோயம்பேடு சைடு போயிடாது. ஏன்னா எல்லாரும் சொல்ல முடியாது, ரிங்டோனா வச்சிருவாங்க. இல்ல எல்லாரும் தோழர் மாதிரி டீசெண்டா இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க மூட்டை கிட்ட வெயிட் தூக்கிட்டு இருக்கவங்க. லாரி டிரைவர் கன்ஃபியூஸ் ஆகி ரிவர்ஸ் எடுத்து மேலையில போயிடுச்சுன்னு ஏதாவது சப்புன்னு இறுக்கி போடுவாங்க. எல்லாரும் ஜனநாயகமா டீல் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆக மொத்தத்துல இந்த செயல் வீரர் கூட்டம்ங்கிறது ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரிதான். யூ ஆர் நாட் கிளவுன்ரா, யூ ஆர் என்டையர் சர்க்கஸ். அப்படி என்டையர் சர்க்கஸாக முடித்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச சரக்கு எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா கட்சியவே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாரும் மனசுட்டுருவாங்க கீழே. அவங்க ஒரு படமா நினைச்சிட்டு இருக்காங்க தேர்தலை. பாப்போம் என்ன நடக்குது. ஆமா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா அந்த முக்கியமான அந்த செங்கோட்டையன் மேட்டர் மட்டும் மறந்துட்டோம். விஜயானந்து ஆதவர் என்ன விஜய் பேசினா அது ஒன்னே மூத்த நிர்வாகி. ஆனா உண்மையிலுமே அந்த மொத்த கிளவுன் கூடாரத்தையும் அரசியல் தெரிஞ்ச ஒரே ஆள் செங்கோட்டையன். சரி சரி சரி, ஏதோ ஒரு சாரி அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஐயா உருப்பிட்டு இருக்க மாட்டாரா? அவருக்கு தமிழ் தெரியும். தமிழை பத்தி தமிழ் வித்தகர் அவரு. தமிழ் விற்க சொன்னீங்கன்னா வித்துன்னு வித்துருவாரு அவரு. அது தெரியும். அரசியல் தான் தெரியாது. நீங்க வேற. அதனால உண்மையிலுமே அரசியல்வாதி 1000 விமர்சனம் இருந்தாலும் எப்படி காலில் விழுந்து ஓட்டு வாங்கணும், எப்படி கொட்டி மாத்தணும், மக்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. டீசெண்டா இருந்தாலும் அதாவது மொத்த அந்த சர்க்கஸ்லயும் உருப்படியா சொன்ன பாயிண்ட் யோசிக்கிறான் அப்படின்னு. அவங்க தாவேகாரங்கள டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அப்படியான ஒரு பாயிண்ட் ஒரு சொன்னது. இப்ப யாரும் போய் பொது வெளியில விசில் அடிக்காதீங்க, யாரும் போய் தூங்கிட்டு இருக்கவங்க காதுல விசில் அடிக்காதீங்க. வயசான பெரியவங்க இந்த மாதிரி தாய்மார்கள் போவாங்க, கர்ப்பிணி பெண்கள் போவாங்க, அவங்கள்ட்ட விசில் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா டென்ஷன் ஆகி பஸ் ஸ்டாண்ட்ல முக்கியமா இதான் பஸ் ஸ்டாண்ட்ல விசில் அடிச்சு அசிங்கமா போச்சுடா எங்களுக்கு. ஏன்னா ஓட்டு போட மாட்டாங்க, டென்ஷன் ஆனாங்கன்னா. இதெல்லாம் இரிட்டேட் பண்ணக்கூடிய மேட்டர். தெரிஞ்சு வடமாநில பிராங்க் சேனல் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய பீப்பி வச்சு அதெல்லாம் இவர் தாவேக்கா நினைச்சு பேசுறாரு போல இருக்கு. இருக்கும் வாய்ப்பு பண்றவங்க தான். ஏன்னா ஐயா நம்ம அவங்க கொஞ்சம் எட்ட இருந்து பாக்குறோம். நமக்கே ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு இருக்குதுன்னா அந்த ஆள் கழுத்துலையும் காதலையும் ஏறி தப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றையா உருவி போட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியும்ல இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அதனால அவர் சொல்றாரு, டே இதெல்லாம் பண்ணி தொலைறா வானர பயலுகளா. ஏன்னா செங்கோட்டையன் ஏதாவது அதிமுக கூட்டத்துக்கு போகும்போது யாராவது 1-2 பேர் எம்ஜிஆரோட தீவிர விசுவாசியா இருப்பாங்க. உடம்பு முழுக்க போட்டோவா போட்டு ஒருத்தர் எல்லாம் மோளம் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதிமுக கூட்டத்துல ஃபுல்லா போட்டோ, தலையில 2 இலை ஒருத்தர் அப்படி வருவாங்க. ரொம்ப தீவிர விசுவாசியா இருப்பாங்க. இந்த கட்சியில எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அப்ப அவருக்கு தெரியும்ல, என்னடா இவ்வளவு விசில் வர பிக்க போறியாரா உள்ள அப்படின்னு பாக்குறாரு. அவருக்கு இந்த டைம் கேப்சூல் கூட டைம் மிஷின்ல டிராவல் ஆன மாதிரி வரும்போதே விசில். எம்ஜிஆர் படத்துக்கு பதிலா விஜய் படம், அவ்வளவுதான். நம்ம இளமை பருவத்துக்கே போயிட்டோமே. வரும்போதே விசில் அடிச்சா வர இருக்காரு செங்கோட்டை. அப்படியே விசிலே சொல்லிருக்காங்க. முன்னாடி இவரு இறங்கி அப்படி வரல. இனிமே விசில்ல கம்யூனிகேஷன் அப்படிதான் கம்யூனிகேஷனே போட்டிருக்கேன். ஒரு பைத்தியக்காரன்லாம் வீடியோ போட்டு
இந்த நான் தமிழக்காரன் தான் இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்னன்னா அந்த ரைமிங்கா RCB-ல பாட்டு போட்டாங்கல்ல, பார்த்துட்டு வருஷம் எலெக்ஷனுக்கு வந்து ரைமிங்கா போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப இவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. விசில்ல தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்பா மேப்ல ரைட்டு கட்டுறதா லெஃப்ட் கட்டுறதா, ரைட்டு அப்படிங்கிறான். இப்ப ரைட்டா லெஃப்டா, லெஃப்ட் அப்படிங்கிறான். என்ன சாப்பிடலாம், பிரியாணி அப்படி. சரி ஆய் வருது வண்டியை ஓர நிப்பாட்டமா அப்படின்னா அந்த ஆளு விசில் அடிக்கிறவனுக்கு வந்துச்சுன்னா என்ன இயற்கை உபாதை அது. ஏன்னா வாந்தி கீந்தி வருது அப்படின்னா என்ன தெரிஞ்சோட வா குரங்கு மாதிரி. அது பின்னாடி வர சவுண்டா இப்படி வர சவுண்டாங்கிறது தெரியல வேற வழியா. அதனால ரொம்ப நேரம் அடக்குனா வந்துடும் வாய் வழியா. அதனால இப்ப வாந்தி கீந்தி வந்துச்சுன்னா என்ன எப்படி சொல்லுவீங்க? இல்ல விசில் அடிக்கும்போது வாந்தி தெரிஞ்சுமே. முன்னாடி எல்லாம் கருமத்தை எத்தனை வண்டியா நார் அடிக்க போறானுங்க. அதனால கொடுத்து போயிருந்தாரு நேத்து. எங்களின் குல வழக்கு, எங்களின் ஆறுயிர் ஞாயிறு திங்களே, எங்கள் தலைவா வருக வருக. இதெல்லாம் மாடுலேஷன். அது ஆக்சுவலா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இவரு துணை முதல்வர் வந்து திமுக இளைஞரணி செயலாளர் ஆனதுக்கப்புறம் கழக இளம் பேச்சாளர்கள்னு ஒரு 70-80 பேர் எடுத்து அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங்லாம் பண்ணி இப்போ அவங்கெல்லாம் மேடை ஏறி கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்ட் பிரச்சாரத்துக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இதெல்லாம் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுவோம். இப்ப இதே மாதிரி நம்ம ஒருத்தனை பிடிக்கணும் அப்படின்னு எங்க இருந்தோ வந்து அதனால பாக்குறது பாஸ்டர் மாதிரி. எனக்கு தெரிஞ்ச நாளையில இருந்து அவன் வந்து கொள்கை பரப்பு செய்யறாரு, டிவி டிபேட்ல உட்காருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றுல அதிமுக தான் கோப்பா சேக்கல் வந்து ஈஸியா கிடைக்கும். அது வரலாறு தெரியும். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஈஸினா இதுங்கதான். இல்ல என்ன மேட்டர்னா செங்கோட்டையன் சொல்றாப்புல, டே இப்படிலாம் இன்ச பண்ணி தொலையாதீங்கடா, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கு அடுத்து இல்ல ஒரு மாவட்ட செயலாளர் அவர் மேடை ஏறி அண்ணன் கூட சொன்னார், அவர் சரின்னு சொல்ல போறாரு, ஆனா நாங்க அப்படிதான் விசில் அடிப்போம், அப்படிதான் அடிப்போம் அப்படிங்கிற விஜய். அவர் எதையுமே கவனிக்கல. ஏன்னா அவரு நினப்பு பூரா ஓகே, இடதுபுறம் திரும்பி நண்பா நண்பீஸ், வலதுபுறம் திரும்பி ஓகே, அந்த மாதிரி யோசிச்சு ஆனந்த் வந்து சொன்னார், எங்க தலைவரே 234 நின்னாலும் ஜெயிச்சிடலாம், ஆனா 2 தொகுதியில நிக்க முடிய சொல்லிட்டானுங்க, 4 தொகுதி தான் நிக்க முடிய சொல்லிட்டானுங்க. என்ன இது தொடர்ந்து அடிங்கன்னா ஒரு தொகுதியை மட்டும் நிக்காம ஒரு 2 சேஃப்டிக்கு 2-3 மிரண்டுட்டேன் ஒரு நிமிஷம். 4 தொகுதியில் நிக்கிறாங்க, 4 தொகுதி. ஏன்னா ஏதாவது ஒண்ணுன்னா நின்னுக்கலாம்ல. அது எவ்வளவு பெரிய மக்களுடைய பணத்தை வீணடிக்கிற செயல். இவங்க ஊழல் பத்தி பேசுறாங்க. 4 தொகுதியில நின்று 4 ஜெயிச்சா என்ன ஆகும்? 3 ராஜினாமா பண்ணணும், மறுபடியும் இடைத்தேர்தல் வரும். 3 அங்க இடைத்தேர்தல் வரும். அந்த செலவுல யாரு செலவு? இவங்க எல்லாம் ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதி பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் கூட விடுங்க. 4 இப்ப நீ என்ன சொல்ற, குடும்பத்துல ஒரு ஓட்டு கன்ஃபார்ம்ங்கிறானுங்க. இதுல வந்து சாக்லேட் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு சில்பாகுமார் ஒரு கணக்கு சொல்றான். அவன் தான் வந்து 3 நிமிஷத்துல ஆட்சியை பிடிச்சவன். அங்கிட்டு வந்து ரஜினி வராரு, இங்கிட்ட ஆப்போசிட்ல நாங்க நிக்கிறோம். அவர் மராட்டியர், நாங்க மானத்தமிழர். மராட்டியரா மானத்தமிழரான்னு கேட்போம். மராட்டியர் அவுட்டு, மானத்தமிழர் ஓட்டு போடுவாங்க, நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு 1.5 நிமிஷத்துல ஆட்சி அமைச்சவன். அதுக்கப்புறம் சில்பாகுமார் மொத்தம் 2.25 கோடி குடும்பங்கள் இருக்குது. குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுனா 2.25 கோடி ஓட்டு நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம வெற்றி சக்சஸ். உனக்குதான் 2.25 கோடி ஓட்டு இருக்குதுல்ல. அப்ப நீ உண்மையிலுமே வந்து அரசியல் பால்ஸ் இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா, இது மிசோஜனின்னு தூக்கிட்டு வராதிங்க, நான் அரசியல் பால்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அரசியல் பால்ஸ் இருக்கிறவன் என்ன பண்ணணும்னா, நேரடியா போய் சிஎம் அங்கிள் உங்களுக்கு எதிராக நான் நிற்கிறேன் அப்படின்னு நீ குளத்தூர்ல நிற்கணும். அப்படி இல்லையா பாபு துறைமுகத்துல சும்மா இருக்க, நீங்க எங்கேயாவது கோர்த்து விட்டு அடிவாங்க விடாதீங்க. அப்படி இல்லையா அவரு துணை முதல்வர் தொகுதியில நீ நிக்கணும். ஏன்னா நீ வாரிசு அரசியல் இருக்கிற அது இருக்கு இது இருக்கிறனால அங்க நிக்கணும். இல்லையா ரொம்ப வாய் விடுறீங்களே. கேன் நேரம் எடுத்து நிக்கிறீங்களா? ஊர் பக்கம் வரீங்களா? உனக்கு இப்ப கரூர் செந்தில் பாலாஜி எடுத்து நில்லு, இல்ல கொங்கு மண்டலத்துல ஏதாவது இருக்கு. நீ கொங்கு மண்டலத்துல ஏதாவது ஒண்ணுத்துல நில்லுறாடா. செந்தில் பாலாஜி தொகுதியில நிக்க வேணாம். நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னாப்புல கொங்கு பிரதேசத்துல ஏதோ ஒரு இடத்துல அதிமுக சப்புன்னு அடிங்க, இல்லன்னா திமுக சப்புன்னு அடிங்க, ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணு ராஜா. நீ அங்க நின்னு. ஐயா நான் மறுபடியும் இன்னொரு டைட்டில் தரேன், முன்பே கணித்த சேனு. விஜய் எங்க நிப்பாருன்னா, கூட்டணி கட்சிகள் எந்த இடத்துல நிக்கிதோ அங்க நிப்பாரு, இல்லன்னா எது அதிருப்தி தொகுதியோ அங்க நிப்பாரு. இப்ப தலைவர் அதுக்காக வேங்கவேல்னு சொல்லாதீங்க, வேங்கவேலாம் அடிச்சு விரட்டிடுவாங்க விஜய. ஏன்னா எந்த எங்க ஸ்பாட்ல எந்த மக்கள்கிட்ட பேசணும் அடிச்சு விரட்டுவாங்க. ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அங்க அவங்க எல்லாம் களத்துக்கு போய் வேலை இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க தெரியும் அங்க யாருக்கு போடுவாங்க போட மாட்டாங்கன்னு. இதெல்லாம் இங்க சுத்துற மாதிரி அங்க சுத்த முடியாது. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, அவர் எங்க தெரியுமா நிப்பாரு?
அவர் திரும்பி அடுத்த சார்ட்டர்ட் ஃபிளைட்டுக்கு நிற்பாரு. அப்பெல்லாம் அமித்ஷா காலில் தான் நிற்பாரு. அவர் தேர்தலில் நிற்க மாட்டாரு. சும்மா பேசிட்டு இருந்தாலும் அடி வாங்கி கொடுக்காத. ஓகே ஓகே ஐயா, உங்களுடைய நேரத்தை வந்து 1 மணி நேரம் எங்களுக்காக உங்களுடைய பொன்னான வாழ்க்கையினுடைய 1 மணி நேரத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. 1 மணி நேரம் இது ஒரு கட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு